அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025ல் உறுதியாக வருது. எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமில் உங்களால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் அவங்க அப்டேட் பண்ண வேக்கன்சி விட அதிகமான வேக்கன்சி தான் அவங்க விட போகிறாங்க. ஸோ வேக்கன்சியை பார்த்து பயந்துக்காதீங்க, ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ இதில் படித்து நம்மளால் பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற எதிர்மறையான எண்ணங்களை மறந்துடுங்க. ஓகேங்களா? அந்த எதிர்மறையான எண்ணங்களை மைண்டில் வச்சுக்காதீங்க. ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரிக்கு தமிழ் மீடியத்தில், ஓகேங்களா, லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்தில் ஒரு புதிய டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அந்த டெஸ்ட் பேஜை பார்த்து ஆல்ரெடி ஒரு அப்டேட் கொடுத்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிற அப்டேஷன் அப்டேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. வரக்கூடிய டிசம்பர் 15 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அன்னைக்கு டெஸ்ட் 1 படிக்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ முன்னாடியே அட்மிஷன் ஆகிட்டு ஸோ டெஸ்ட் 1க்கு ரெஃபரன்ஸ் புக் என்ன எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது சார்ட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். தனியாக அதுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆனது இருக்கு. சரிங்களா? ஸோ யூனிட் 1ல இருந்து இது வரைக்கும் யூனிட் 1 2 ஸ்பிளிட் பண்ணி பாதி யூனிட்டை மட்டும் படிச்சுட்டு இந்த டேட்ல டெஸ்ட் ஆகிறீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு டைம் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸ் பக்கம் இந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய யூனிட்ஸ், ஓகே, இதில் பாதி யூனிட் இருக்கு பார்த்தீங்களா, அதை படிக்க போகிறோம். ஓகேங்களா? அதை படிச்சுட்டு டெஸ்ட் 2 எழுத போகிறோம். அது 22ஆம் தேதி. ஓகேங்களா? ஸோ இது டெஸ்ட் பேஜ் முழுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து முடிச்சு நல்லா படிச்ச வேண்டியதான் அப்படியே அடுத்த டெஸ்ட் வரிசையாக போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுமாதிரி ஒரு டேட் கொடுத்துரும். யூனிட் 1 அப்படின்னா இந்த டேட்டுக்குள்ளே முடிக்கிற மாதிரி. ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 டேஸில் டெஸ்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கும் செகண்ட் டெஸ்ட்டுக்கும் 2 கட்டிகள் கேப் பார்த்தீங்க அப்படின்னா 7 டேஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்க்கு ஒரு 7 நாள், செகண்ட் டெஸ்ட்க்கு ஒரு 7 நாள், டோட்டலாக ஒரு 15 நாளில் யூனிட் 1 முடியுமே நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணிடுவாரு, எப்படி படிக்கணும், எந்த புக்கு படிக்கணும், எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எதெல்லாம் புது டாபிக், எதெல்லாம் பழைய டாபிக் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் சார் சொல்லிடுவாரு. ஸோ அதை ஃபாலோ பண்ணால் போதுமானது. சரிங்களா? ஸோ இந்த ஹிஸ்ட்ரி டெஸ்ட் பேஜ் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா கிடைக்கக்கூடிய லாஸ்ட் சான்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் ஈஸியாக நீங்கள் அடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரிக்கு பொறுத்த வரைக்கும் நாம தமிழ் மீடியத்துக்கான டெஸ்ட் பேஜ் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ தமிழ் மீடியத்துக்கான டெஸ்ட் பேஜ் இது ஆன்லைன் அண்ட் பிடிஎஃப் 2 மெத்தடையும் எழுதிக்கலாம். டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். அந்த டெஸ்ட்டை நீங்கள் டைரெக்டாக ஆன்லைனில் எழுதி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டெஸ்ட் 1 முடிச்சிட்டிங்க அப்படின்னா 110 கொஸ்டின் ஸோ கம்ப்ளீட் பண்ணீங்க, 90 மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆப்பில் காமிக்கும் உங்கள் மார்க் 90, உங்கள் ரேங்க் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரேங்கு, தப்பான கொஸ்டின் 20 கொஸ்டின், அந்த தப்பான கொஸ்டின் ஆன்சர் இந்த ஆன்சர் அப்படின்னு சொல்லி அதுவே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக காமிக்கும். உங்களுடைய மார்க்கு, ரேங்கு, தப்பான கொஸ்டின் ஆன்சரு, ஜஸ்ட் கம்பேரிசன் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 டெஸ்ட் இருக்கும். இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படி எல்லாமே வந்துடும். டோட்டல் 4000 கொஸ்டின் பக்கம் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆனது இருக்கு. ஸோ இந்த டெஸ்ட் சேரணும் அப்படின்னா டைரெக்டாக ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியக்கூடிய 9952563892 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேஜோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2500 ரூபா. ஸோ எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப் டு டிஆர்பி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஆக்டிவ் தான் இருக்கும். எல்லா கொஸ்டின் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக அப்ளிகேஷன் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்லேயே கட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா 9952563892 இந்த நம்பருக்கு ஜிபே ஆர் ஃபோன்பே ஆர் பேடிஎம் அமௌண்ட் பே பண்ணிட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பேங்க் டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் பேங்க் டீட்டெயிலும் கேட்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆஃப்டர் பேமெண்ட்டுக்கு அப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் சைட்லேருந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள திரும்ப கால் பண்ணி உங்களுக்கு கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டு எப்படி யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு மேஜர் வந்துடும். ஓகேங்களா? அகைன் சைக்காலஜி வந்துடும், ஜிகே வந்துடும், தமிழ் தகுதி தேர்வு இருந்துச்சு அப்படின்னா அதுவும் இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மேஜருக்கான டெஸ்ட் நீங்கள் படிக்க போறீங்க. சைக்காலஜி பின்னாடி நாங்கள் அப்டேட் பண்ணி தருவோம், ஜிகேவும் பின்னாடி அப்டேட் பண்ணி தருவோம். தமிழ் தகுதி தேர்வு 10th புக் மட்டும் படிச்சா போதும், அதை நான் பின்னாடி நாங்கள் அப்டேட் பண்ணி தருவோம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2500 உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ நல்லா படிங்க, வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ.